உத்திரமேரூர் வட்டம் காரணை ஊராட்சியில் சாலையோர மரங்கள் மழைநீர் வடி கால்வாய்களை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் புகார். கண்டுகொள்ளாத அரசு துறை அதிகாரிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரணை ஊராட்சியில் வயலூர், நடுப்பட்டு, நரிக்குறவர் காலனி, நோனாம்பூண்டி, மேட்டுப்பாளையம், காரணி மண்டபம் உள்ளிட்ட 7 குக்கிராமப்புற பகுதிகளை கொண்ட ஊராட்சியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பூமிதான விவசாயிகள் வசித்து வருகின்றனர். உத்திரமேரூர் புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இயற்கை எழில் சூழ்ந்த காரணி மண்டபம் பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் வியாபாரிகள் இப்பகுதிகளில் உள்ள பட்டா நிலங்கள் உட்பட நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள வில்லங்க சொத்துக்களையும் வாங்கி குவித்து வருவதாக கூறப்படுகிறது. காரணி மண்டபம் கூட்டுச்சாலையில் இருந்து களியாம்பூண்டி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் குன்றத்தூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சுமார் 10 ஏக்கர் நிலம் கிரயம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தனது நிலத்தினை சுற்றி பாதுகாப்பு சுற்றுச்சுவர் கட்டி வருகிறார். சாலை ஓரங்களில் உள்ள புளிய மரங்கள், பனை மரங்கள், மழைநீர் வடி கால்வாய்களை தனது நிலத்துடன் சேர்த்து சுற்றுச்சுவர் அமைத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பிரச்சினை குறித்து அதே பகுதியில் வசித்து வரும் பூமிதான விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் என்பவர் நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்தில் கள ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காத அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நில வியாபாரிகளுக்கும் அவர்களுக்கு பின்புலமாக உள்ள கட்ட பஞ்சாயத்து கூட்டத்திற்கும் ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பிரச்சினை குறித்து செல்வாக்கு மிகுந்த நபர்களிடம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் செயல்படாமல் அரசு துறை அதிகாரிகள் நடுநிலை மாறாமல் நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண திராவிட மாடல் அரசுக்கு அப்பகுதி பூமிதான விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.